ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு இங்கிலீஷ் இன்ஃபோ மீடியா. நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது என்ன அப்படின்னா 10th ஸ்டாண்டர்டில் இருக்கிற இங்கிலீஷில் ஃபஸ்ட் யூனிட்டில் இருக்கிற ஃபஸ்ட்டு ப்ரோஸ் அதை என்ன நம்ம பார்க்கலாம். சரிங்களா? இப்போ நான் சொல்கிறது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள். இது கண்டினியூஸாக வேணும் அப்படின்னா நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, சரி. நம்ம இன்றைக்கி யூனிட் 1 அதோடைய பேர் என்ன அப்படின்னா ஹிஸ் ஃபர்ஸ்ட் ஃப்ளைட். இதை எழுதின ஆத்தர் பேர் லியாம் ஓ ஃப்ளைஹர்ட்டி. ஓகே, நம்ம லெசனுக்கு போகிறதுக்கு முன்னாடி பார்த்தோம் அப்படின்னா அதுக்கு முன்னாடி பேஜில் வந்து நிறைய லீடர்ஸு, நிறைய ஃபேமஸான பர்சனாலிட்டியோட பிக்சர்ஸ் இருக்காங்க. உதாரணத்துக்கு காந்தி இருக்கார், அதுக்கப்புறம் யுவான் ஸ்வாங் இருக்கார், மார்க்கோ போலோ இருக்கார், ப்ளஸ் அது இல்லாமல் நிறைய சேகுவேரா இருக்கார், அதுக்கப்புறம் நிலாவில் காலச்ச ஆள்லாம் இருக்காங்க, அதுக்கப்புறம் பக்கத்தில் புத்தர்கள்லாம் இருக்காங்க. என்னடா யூனிட்டுக்கும் இந்த பிக்சர்ஸ்க்கும் சம்மந்தமே இல்லாமல் சொல்லிகிட்ருக்கான்னு நினைக்கிறீங்களா? இல்லை, இது ரெண்டுத்துக்குமே ஒரு க்ளோஸ் ரிலேஷன் இருக்குது. என்ன அப்படின்னா, இப்போ இந்த பிக்சரில் இருக்கிற காந்தியாக இருக்கட்டும், அப்புறம் யுவான் ஸ்வாங்கா இருக்கட்டும், சேகுவேராவாக இருக்கட்டும், குருநானக்கா இருக்கட்டும், மார்க்கோ போலோ, இவங்களாம் யார் அப்படின்னா ஒரு சாதாரண பர்சனாலிட்டியாக தான் பூமியில் பிறந்தாங்க. ஆனால் அவங்க வந்து பின்னாடி ஒரு காலத்தில் ரொம்ப ஃபேமஸாக ஆனதுக்கு காரணம் என்ன அப்படின்னா அவங்களுடைய ரொம்ப ஒரு ஹார்ட் ஒர்க்ஷிப், அதாவது விடாமுயற்சி. தன்னுடைய வாழ்க்கையில் எப்படியே நாம் ஒரு படி உயர்ந்திருக்கணும், மற்றவங்களுக்கு உதாரணமாக இருக்கணும் அப்படின்ற ஒரு காரணத்தினால ரொம்ப கஷ்டப்பட்டு தன்னுடைய வாழ்க்கையில் முன்னேறின ஒவ்வொருத்தவங்களோட பிக்சர் தான் இதில் கொடுத்துருக்குறாங்க. இந்த பிக்சருக்கும் இந்த லெசனுக்கும் இருக்கிற ரிலேஷன்ஷிப் என்ன அப்படின்னா லெசன் போக போக உங்களுக்கு புரியும். இப்போ லெசனுக்குள்ளே நம்ம போகலாம். ஹிஸ் ஃபர்ஸ்ட் ஃப்ளைட் இதை எழுதுனது லியாம் ஓ ஃப்ளைஹர்ட்டி. இந்த ஆத்தரோட இன்ட்ரோடக்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா லியாம் ஓ ஃப்ளைஹர்ட்டி இவர் பிறந்தது 1896, இறந்தது 1984. இவர் வந்து ஒரு ஐரிஷ் நாவலிஸ்ட் அப்படின்னா ஒரு அயர்லாண்டில் பிறந்த ஒரு நாவலிஸ்ட், ப்ளஸ் அதுவும் இல்லாமல் ஸ்டோரி ரைட்டர், அதுவும் இல்லாமல் ஐரிஷ் லிட்ரேச்சரில் வந்து ஒரு முக்கியமான ஒரு அங்கம் வகித்தவர். இவர் வந்து கம்யூனிஸ்ட் பார்ட்டி ஆஃப் அயர்லாண்ட் அப்படின்ற ஒரு அமைப்பை ஆரம்பித்தவர். இவர் வந்து நிறைய ஒர்க்ஸ் எழுதியிருக்காரு. ஷார்ட் ஸ்டோரியாக இருக்கட்டும், ப்ளஸ் ஸ்டோரிஸ், ப்ரோஸ் நிறைய எழுதியிருக்காரு. இதில் வந்து அதுவும் இங்கிலீஷ் லாங்குவேஜை சம்மந்தப்பட்டு நிறைய எழுதியிருக்காரு. அந்த மாதிரி இவர் எழுதின ஒரு நாவல் தான் நம்மளுக்கு ஹிஸ் ஃபர்ஸ்ட் ஃப்ளைட் அப்படின்னு வந்திருக்கு. ஓகே, இப்போ லெசனுக்கு போகலாம். ஹிஸ் ஃபர்ஸ்ட் ஃப்ளைட் இந்த ஸ்டோரி என்ன அப்படின்னா சீகல் அப்படின்ற ஒரு பேடை பற்றி வரும். சீகல் அப்படின்றது என்ன அப்படின்னா அது வந்து கடல் பரப்புக்கு பக்கத்தில் உயிர் வாழக்கூடிய ஒரு வகையான பறவை. சரியா? அதாவது சீகல் பேடை பற்றி சொல்லணும் அப்படின்னா அது வந்து நம்மளோட வனப்பகுதிகள், இனிமேல் ஃபாரஸ்ட்லேயோ இல்லை நம்மளோட நார்மலாக நம்ம பீப்புள்ஸு லிவ் பண்ணுற ஏரியாவிலையோ அதிகம் இதை பார்க்க முடியாது. இது எங்கே இருக்கும் அப்படின்னா கடற்கரையோரங்களாகவே தான் நம்ம அதிகம் பார்க்க முடியும். இதுக்கான உணவுகள் என்ன அப்படின்னா நம்ம கடல்களை இப்போ ஷிப்ஸில் நம்ம போகிறப்ப அங்கே கிடைக்கிற ஒரு உணவுப் பொருட்கள், அதுக்கப்புறம் மீன், இந்த மாதிரி பொருட்களை மட்டும்தான் இது சாப்பிட்டு உயிர் வாழும். இது அதிகப்படியாக எங்கே பார்த்தீங்க அப்படின்னா கடல்களில் பார்க்கலாம். ஓகே, இப்போ இந்த லெசனில் பார்த்தோம் அப்படின்னா the young seagull was alone on his sledge. His two brothers and his sister had already flown away the day before. He had been afraid to fly with them. Somehow, when he had taken a little run forward to the brink of the ledge and attempted to flap his wings, he became afraid. The great expanse of sea stretched down beneath, and it was such a long way down, miles down. He felt certain that his wings would never support him. So he bent his head and ran away back to the little hole under the ledge where he slept at night. ஓகே, உதாரணத்துக்கு இந்த யங் சீகல் அப்படின்னு பார்த்திங்கன்னா அதாவது முட்டையிலேருந்து வெளியே வந்து ஒரு சின்ன பறவை. எப்பயுமே பறவைகளில் பார்த்திங்க அப்படின்னா பறவைகள் எடுத்த உடனே பறக்காது, நிறைய முயற்சிகள் செய்யும். அந்த முயற்சிகள் செஞ்சதுக்கப்புறம் தான் அந்த பறவைகள் வான் உயரத்துக்கு பறக்கும். அந்த மாதிரி ஒரு பறவை பறக்க ட்ரை பண்ண ஒரு விஷயந்தான் இந்த ஃபஸ்ட் ஃப்ளைட்டில் ஆத்தர் சொல்லியிருக்கார். இந்த ஃபஸ்ட் ஃப்ளைட் அப்படின்ற சீகல் மூலிமா ஒரு ஹியூமன் பீயிங், அதாவது ஒரு நார்மல் ஹியூமன் பீயிங் வந்து தன்னோட லைஃப்பில் எடுத்த ஒரே ஸ்டெப்லேயே சக்ஸஸ் பண்ண முடியாது. அவள் சக்ஸஸ் பண்ணணும்னா அவள் எடுக்கிற ஸ்டெப்ஸ் வந்து நிறைய இருக்கணும். ஒவ்வொரு டைமும் ஃபெயிலியர் ஆனாலும் அந்த ஃபெயிலியரை நம்ம எதுவுமே கண்டுக்காமல் மேற்கோள் நம்ம என்ன பண்ணணும்னா அந்த சக்ஸஸ் ரிலேட்டட் அது எப்படி நம்ம அடையணுன்றதுக்கு முயற்சி செஞ்சுக்கிட்டே இருக்கணும். அதை தான் இந்த சீகல் அப்படின்ற ஒரு பேர்டு வழியாக இந்த ஆத்தர் சொல்கிறாரு. ஓகே, இந்த ஸ்டோரியில் பார்த்திங்கன்னா ஒரு யங் சீகல் வந்து ஒரு பாறைகள் மேலே உக்காந்துட்டுருக்குது. லெஜ் அப்படின்னா அந்த பாறையோட முகனை நம்ம சொல்லலாம். ஓகே, அந்த சீகலுக்கு வந்து 2 பிரதரும் ஒரு சிஸ்டரும் இருக்காங்க. அந்த பிரதர் அண்ட் சிஸ்டர் என்ன பண்ணியிருக்காங்கன்னா காலை நேரத்தில் அவங்க உணவு தேட கிளம்பி போயிடுறாங்க. இந்த யங் சீகளால் போக முடியல. காரணம், இதுக்கு பறக்க தெரியாது.
பறக்க தெரியாமல் அதால் போகவும் முடியல, எப்படி பறக்கிறதோ அதுக்கு தெரியல. பறக்க ட்ரை பண்ணலான்னு சொல்லிட்டு என்ன பண்ணுதுன்னா, அந்த பாறையோட எண்டு வரைக்கும் ஓடி வருது. ஓடி வந்துட்டு தன்னோட இறகையை அது வந்து அடிக்க ட்ரை பண்ணுது. ஆனால் அடிக்க ட்ரை பண்ணும் பொழுது கீழே பார்க்குறப்ப அது வந்து ரொம்ப பள்ளம், ஐ மீன் ரொம்ப உயரமான மலை மேலே இருந்து பார்க்குறப்ப எப்படி தெரியுமோ அந்த பயத்தில் என்ன பண்ணுதுன்னா, மறுபடியும் திருப்பி தன்னுடைய இடத்துக்கே ஓடி போய் ஒளிஞ்சிக்குது. Even when each of his brothers and his little sister, whose wings were far shorter than his own, ran the brink, flapped their wings and flew away, he failed to muster up courage to take the plunge which appeared to him to disappoint. His father and mother had come around calling to him, the shrilly scolding him, threatening and to let the star on his ledge unless he fly away, but for the life of him he could not move. அதனுடைய பிரதர்ஸோ சிஸ்டர்ஸோ என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அந்த பறவை இருக்கிற மலையை சுற்றி சுற்றி பறக்க சொல்லி ட்ரை பண்ணு அப்படின்ற மாதிரி நிறைய அட்வைஸில் பண்ணுறாங்க. ஆனாலும் இந்த பறவை வந்து பறக்க மாட்டேங்குது. அதனுடைய அந்த சின்ன பறவையோட அப்பாவோ அம்மாவோ நீ வந்து சுற்றி சொல்லி அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் திட்டுறாங்க, பயமுறுத்துறாங்க, மலை மேலேருந்து தள்ளி விடுவோம் அப்படின்ற மாதிரி என்னென்னமோ சொல்கிறாங்க. ஆனாலும் அந்த பறவை என்ன பண்ணுதுன்னா, தன்னுடைய உயிர் மேலே இருக்கிற பயத்தினால அந்த பறவை வந்து பறக்க மாட்டேங்குது. அந்த இடத்த விட்டு கொஞ்சம் கூட நகரவே மாட்டேங்குது. That was 24 hours ago. Since then, nobody can come near him. The day before, all day, he had watched his parents flying about with his brothers and sisters, perfecting them in the art of flight, teaching them how to skim the waves and how to dive for the fish. He had, in fact, seen his older brother catch his first herring and a deer standing on the rock, while his parents circled around raising a proud cackle, and all the morning the whole family had walked about on the big plateau midway down the opposite cliff, laughing at his cowardice. ஓகே, அதாவது கிட்டத்தட்ட 24 மணி நேரம் ஆச்சு. என்ன அப்படின்னா, தன்னுடைய சின்ன பறவை பறக்க மாட்டேங்குது அப்படின்ற மாதிரி என்ன பண்ணுறாங்கன்னா, அவங்க வந்து அந்த சின்ன பறவை நீ பறக்கலை சொல்லிட்டு விட்டுட்டு போயிட்டாங்க. அது 24 மணி நேரமாக தனியாக இருக்குது. அது வந்து யாருமே பக்கத்தில் வரவே இல்லை. அது ஒரு நாள் ஃபுல்லாக என்ன பண்ணுது அப்படின்னா, தன்னுடைய பேரண்ட்ஸோ தன்னுடைய பிரதர்ஸோ வந்து எப்படி பறக்கிறாங்கன்றதை சுற்றி சுற்றி பார்த்துட்ருக்குது. அதில் வந்து அந்த ஃபாதர் பேர்டு என்ன பண்ணுதுன்னா, தன்னுடைய அதாவது பிரதர் பறவைக்கும் சிஸ்டர் பறவைக்கும் மீன் பிடிக்க சொல்லித்தருது. இதில் அந்த பிரதர் பறவை என்ன பண்ணுது அப்படின்னா, அதோட ஃபஸ்ட்டு ஹியரிங் அப்படின்ற ஒரு மீனை பிடிச்சிட்டு அது என்ன பண்ணுதுன்னா, ஒரு கெத்தாக அந்த ராக் மேலே உட்காந்துக்கிட்டு, பார்த்தியா நான் வந்து மீனை பிடிச்சிட்டேன், இன்னும் நீ பறக்கக்கூட கற்றுக்கலையே அப்படின்னு சொல்கிற மாதிரி அந்த சின்ன பறவைக்கு முன்னாடி உட்காந்துட்டு அந்த மீனை சாப்பிட்டுட்ருக்குது. சாப்பிட்றது மட்டும் இல்லாமல் அது வந்து ஒரு விதமான கேக்கலிங் சவுண்ட் கொடுக்குது. கேக்கலிங் சவுண்ட் அப்படின்னா ஒரு மாதிரி சந்தோஷத்தில் கத்துறதுன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி கேக்லிங் சவுண்ட் கொடுக்குது. அது இல்லாமல் அந்த சத்தம் பார்க்குறது எப்படி அப்படின்னா, அந்த சின்ன பறவை கேலி பண்ணுற மாதிரியும், நீ என்னென்ன பறக்கவே கற்றுக்கல, நீ எப்போ மீன் பிடிக்க போகிற அப்படின்ற மாதிரி ஒரு கேலி பண்ணுற மாதிரியான ஒரு சத்தத்தையும் அந்த பறவை கொடுக்குது. The sun was now ascending the sky, blazing warmly on his ledge that faced the south. He felt it because he had not eaten since the previous nightfall. Then he found a dried piece of mackerel's tail on the far end of his ledge. Now there was not a single scrap on a foot. Had searched every inch, roamed among the rough, dirt-caked straw nest where he had and his brothers and sisters had been hatched. He even gnawed the dried pieces of eggshell. It was like eating a part of himself. ஓகே, அது கிட்டத்தட்ட ஒரு நாள் பொழுது ஆகுது. அந்த ஒரு நாள் பொழுது ஃபுல்லுமே என்னாச்சு அப்படின்னா, யாருமே அதுக்கு பக்கத்தில் வரல. அதுக்கு பக்கத்தில் வராமல் அதுக்கு வந்து எந்த விதமான உணவுகளும் கிடைக்கல. சரி, நமக்கு இங்கேயே ஏதாச்சும் சாப்பிட கிடைக்குமா அப்படின்ட்டு தன்னுடைய இருந்த அந்த குகையை சுற்றி சுற்றி பார்க்குறப்ப மேக்கரல் அப்படின்ற ஒரு மீனோட வால் பகுதி அந்த மலையோட அந்த உச்சி பகுதியில் கொஞ்சம் கிடைக்கிது. அதுக்கப்புறம் அது வந்து பத்தாது. அதுக்கப்புறம் அது ஒவ்வொரு பிளேஸாக அது தேடி பார்க்குறப்ப அந்த இடத்துல என்ன இருக்குது அப்படின்னா, அதுவும் அதோடைய பிரதரும் விட்டுட்டு போன அந்த எக்ஷெல் அப்படின்னா அந்த முட்டையோட ஓடு இருக்கு இல்லையா, அந்த முட்டையோட ஓடில் ஒரு சில பகுதிகள் இருக்குது. அந்த ஒரு சில பகுதிகள் அது சாப்பிடுது. அதை சாப்பிட்றப்ப எப்படி இருக்குன்னா, தன்னுடைய பகுதியிலேயே ஒரு பாட்டை கடித்து சாப்பிட்ற மாதிரி அந்த அளவுக்கு ஒரு மோசமான ஒரு அனுபவத்தை அந்த சின்ன பறவை அனுபவிக்குது. He then trotted back the forth from one edge to the ledge to the other, his long grey steps daintily trying to find some means of reaching his parents without having to fly. But on each side of him, the ledge ended in the sheer fall of a precipice. With a sea beneath and between him and his parents, there was a deep with crack. அதுக்கப்புறம் அந்த பறவை என்ன பண்ணுதுன்னா, அந்த ஃபோர்த் அப்படின்னா அந்த கொகையோட ஒரு பகுதியிலேருந்து இன்னொரு பகுதிக்கு வந்து என்ன பண்ணுதுன்னா பறக்க ட்ரை பண்ணுது. ஆனாலும் என்ன பண்ணுதுன்னா, அதோட லெக்ஸ் வந்து பறக்க முடியாமல் அது மாதிரி ஒரு விதமான நடுக்கத்திலேயே அந்த பறவை இருக்குது. சரி, நம்ம வந்து நம்மளோட பேரண்ட்ஸ் ஆப்போசிட்டில் இருக்கிற ஒரு
மவுண்டன்ஸ் மேலே இருக்காங்க, அங்கே நம்ம எப்படி போகலாம், அட்லீஸ்ட் நடந்து போகலாமா அப்படின்றத வந்து அந்த பறவை வெளியே வந்து எட்டி பார்க்குது. அதாவது இந்த பிளேஸை விட்டு நம்ம மலை வழியாக இறங்கி அடுத்து ஆப்போசிட்டில் இருக்கிற மலைக்கு நடந்து போகலாமா அப்படின்னு சுற்றி பார்க்கும் பொழுது அதுக்கு போகிறதுக்கான எந்த விதமான வழியும் கிடையாது. ஒன்லி இந்த மலையிலேருந்து அந்த மலைக்கு போகணும்னா பறந்து மட்டும்தான் போக முடியும். அதால் அந்த மாதிரி இருக்கும் பொழுது நம்ம எப்படி நம்ம பேரண்ட்ஸ் கிட்ட நம்ம போய் ரீச் ஆகணும் அப்படின்றது அந்த பறவை ட்ரை பண்ணி பார்க்குது. ஷூர்லி ஹி குட் நாட் ரீச் தம் வித்தவுட் ஃப்ளைங். ஹி குட் நாட் ஒன்லி மூவ் நார்த்வர்ட்ஸ் அலாங் இன் த கிளிஃப் ஃபேஸ். பட் தென் on what could he walk? There was no ledge and he was not a fly. And above him he could see nothing. The precipice was sheer and on top it was perhaps farther away than the sea beneath him. He stepped slowly at the brink of the ledge and standing on the ledge with the other leg hidden under his wing. He closed one eye, then the other, and pretended to be falling asleep. Still they took no notice of him. He saw his two brothers and his sister lying on the plateau dozing with their heads sunk into their necks. His father was preening the feathers on his white back. Only his mother was looking at him. ஓகே, சரி, நம்ம இப்படியே இருந்தால் நம்மளுடைய பேரண்ட்ஸ் வந்து நம்மளை பார்த்துக்க மாட்டாங்க, நம்மளை கவனிக்க மாட்டாங்க. கடைசி வரைக்கும் நம்ம இங்கே பசிதியே இருந்து நம்ம ஒரு வழி ஆக வேண்டியதா. எப்படி நம்ம வந்து இந்த பிளேஸ்லேருந்து அந்த பிளேஸ் போயாகணும்னு சொல்லிட்டு என்ன பண்ணுதுன்னா அது வந்து பறக்க ட்ரை பண்ணுது. அதாவது அந்த மலையோட எண்டுக்கு வந்து ஒரு எண்டில் விழுந்துட்டு எண்டில் வந்து நிற்கிது. எண்டில் வந்து நின்றுட்டு அந்த முனிவர்கள் ஜபம் பண்ணுற மாதிரி ஒரு காலை தூக்கிட்டு ஒரு அப்படியே விங்ஸை ஓப்பன் பண்ணிவிட்டு அப்படியே நம்ம விழுந்தால் அப்படியே நம்ம ஈஸியாக பறந்துடலாம் அப்படின்ற மாதிரி நின்று ட்ரை பண்ணுது. ஆனாலும் அந்த கீழே பார்க்குறப்ப அந்த பயம் என்ன பண்ணுது அப்படின்னா அதால் பறக்க முடியல. மறுபடியும் என்ன பண்ணுதுன்னா ஓடி போய் அந்த மலைக்கு உள்ளேயே அங்கே இருக்கிற கோகிலே ஒளிஞ்சிக்குது. இதை வந்து அவங்க அப்பா, அவங்க பிரதர், அவங்க சிஸ்டர் யாருமே கண்டுக்கல. ஆனால் அவங்க அம்மா வந்து என்ன பண்ணுறாங்கன்னா இந்த பேடையே பார்த்துட்டு இருக்கிறாங்க. இந்த குட்டிசிகள் எப்படி பறக்குது, என்ன ட்ரை பண்ணுது, ஏதாச்சும் ஒன்று ஆயிருமோ அப்படின்னு சொல்லிட்டு இந்த சின்ன பறவையை ஒத்து பார்த்துட்டு இருக்காங்க. She was standing on a little high hump on a plateau, her wet breast thrust forward now and again. She tore a piece of fish that lay at her feet and then scrubbed each side of her beak on the rock. The sight of the food maddened him. How he loved to tear food that way. Scraped his beak now and again to wet it. He uttered a low cackle. His mother cackled too and looked at him. அதுக்கப்புறம் இந்த பறவை என்ன பண்ணுதுன்னா அந்த பிளேட்டு இருக்குது அதோடைய நெஞ்சு. அதாவது இப்போ ஒரு வீரன் வந்து சண்டைக்கு போகிறான்னா அவனுடைய உடல் அமைப்பு, அவனோட ஃபிசிக்கல் அப்பேரன்ஸ் எப்படி இருக்கும், நெஞ்சை முறுக்கிட்டு நம்ம போகிறோம்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி இந்த ஒரு வீரமான செயலை செய்ய போகிற மாதிரியும் அது வந்து நெஞ்சை முறுக்கிட்டு வந்து முன்னாடி நின்று நான் இப்போ குடிக்க போகிறேன் அப்படின்ற மாதிரி அது சொல்லுது. அதை பார்த்துட்டு இருந்த அதோட சின்ன பறவை என்ன சொல்லுது அப்படின்னா அது வந்து ஒரு சின்ன ஒரு ஃபிஷ்ஷு பிடிச்சதுன்னு சொன்னோம் இல்லையா, அந்த ஃபிஷ்ஷை தன்னுடைய காலு கீழே வச்சுக்கிட்டு அந்த மலையோட உச்சியில் நின்றுக்கிட்டு போஸ் கொடுக்குது. அதாவது ஒரு வீரன், நான் வந்து ஒரு வீரமான ஒரு செயலை செஞ்சுட்டேன் பார்த்தியா, நான் பிடிச்ச மீன் என் காலை கீழேயே இருக்குது, முடிஞ்சா நீ வந்து இந்த மாதிரி ஒரு மீனை பிடிச்சி எனக்கு காட்டு பார்க்கலாம் அப்படின்னு தன்னுடைய கேக்கலிங் சவுண்ட் மூலியமாகவே சொல்லிட்டு அதுக்கப்புறம் அந்த மீனை என்ன பண்ணுன்னா தன்னுடைய அழகால் அது என்ன பண்ணுன்னா அப்படியே கொத்தி கொத்தி பிச்சு திங்குது. சாப்பிட்டுட்டே இருக்கும்போது ஒரு மாதிரி கேக்கல் சவுண்ட் வருது. இதை பார்த்துட்டு தன்னுடைய அந்த சின்ன பறவை என்ன பண்ணுதுன்னா நானும் அந்த மாதிரி செய்வேன் அப்படின்ற மாதிரி ஒரு கேக்கல் சவுண்ட். இதை பார்த்து தன்னுடைய சின்ன பறவை இப்படி கத்துது அப்படின்னு சொல்லி சந்தோஷத்தில் தன்னுடைய சின்ன பறவை வந்து பறக்க போகுது, அதுக்கான சிம்பிள்ஸ் நிறைய கொடுக்குது அப்படின்ற மாதிரி தன்னுடைய பெரிய பறவை அம்மா பறவை என்ன பண்ணுதுன்னா அதை பார்த்து உன்னால் முடியும், நீ பறக்கலாம், நீ ட்ரை பண்ணு, கண்டிப்பாக உன்னால் பறக்க முடியும் அப்படின்னு சொல்கிற மாதிரி அந்த மதர் பறவை என்ன பண்ணுதுன்னா ஒரு கேக்கல் சவுண்ட் கொடுக்குது. Ga, 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 he cried, begging her to bring him over some food. Gowed, she screamed back mockingly, but he kept calling plaintively. After a minute, he uttered a joyful scream. His mother had picked up a piece of fish and was flying across to him. He leaned eagerly, tapping the rock fish, trying to get nearer the fish, and she flew across. But when she was just opposite to him, above the ledge, she had her legs hanging limp, her wing motionless, the piece of fish in her beak almost within reach of his beak. அதுக்கப்புறம் அந்த மதர் பறவை என்ன பண்ணுதுன்னா ஓகே இந்த சின்ன பறவை இப்படிலாம் பண்ணால் பறக்காது, அப்போ நாம் தான் பறக்க வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுதுன்னா ஒரே சின்ன பீஸ் ஆஃப் ஃபிஷ்ஷை எடுத்துக்குது அதை வாயில் வச்சுட்டு அந்த சின்ன பறவை இருக்கிற அந்த மலைக்கு பக்கத்தில் அதை சுற்றியே பறக்குது. சரி நீ எந்திரிச்சு முன்னாடி வா, நான் உனக்கு தரேன் அப்படின்னு சொல்கிற மாதிரி. அதை நம்பி அந்த சின்ன பறவை என்ன பண்ணுது அப்படின்னா அம்மா நமக்கு சாப்பாடு கொண்டு வராங்கன்னு சந்தோஷத்தில் அந்த மலையோட அதாவது அந்த எண்டுக்கு போகிறப்ப அந்த அம்மா பறவை என்ன பண்ணுதுன்னா அந்த சின்ன மீனை தூக்கிட்டு மறுபடியும் பறந்து போயிடுது.
என்னம்மா நீ இப்படி பக்கத்தில் வர, மறுபடியும் எனக்கு சாப்பாடு தராமல் நீ பறந்து போயிடுன்னு கேட்குறப்ப, இல்லை நீ பறந்து வந்தால் தான் உனக்கு சாப்பாடு, நான் உனக்கு சாப்பாடு அங்கேயே நான் கொண்டு வந்து தரமாட்டேன் அப்படின்ற மாதிரி அந்த சின்ன பறவைக்கிட்ட அம்மா சொல்லுது. அதை அந்த மாதிரியான ரியாக்ஷன் எப்படி இருக்குன்னா அது சொல்கிற மாதிரி இருக்குது. அதுக்கப்புறம் அந்த மறுபடியும் அதே மாதிரி அந்த எண்டுக்கு வரப்போ இந்த சின்ன பறவை ஓடி போய் என்ன பண்ணுதுன்னா அந்த மீனை கேட்ச் பண்ண போகுது. ஆனால் கேட்ச் பண்ண போகிற அந்த ஜஸ்ட்டு ஒரு ஸ்மால் டிஸ்டன்ஸில் என்ன பண்ணிடுது அப்படின்னா அந்த பெரிய பறவை அந்த சின்ன பறவையை ஏமாற்றிட்டு தன்னுடைய மீனை எடுத்துகிட்டு போயிடுது. He waited a moment in surprise, wondering why she did not come nearer, and then maddened by hunger, he dived the fish. With a loud scream, he fell out downwards into the space. His mother had swooped upwards as he passed beneath her. He heard the swish of her wings. என்னம்மா நீ என்ன இப்படி பண்ணுற, எனக்கு ரொம்ப பசிக்குது, என்னால் பசியில் என்ன பண்ண, என்னால் நடக்கவும் முடியல, எனக்கு ஒன்றுமே தெரியல, தயவு செஞ்சு அந்த மீனை எனக்கு கொடு அப்படின்ற மாதிரி இந்த பறவை வந்து என்ன பண்ணால் சத்தம் போடுது. இருந்தாலும் ஆனால் அம்மா பறவை நீ பறந்தால் தான் நான் உனக்கு இந்த ஃபிஷ்ஷை தருவேன், இல்லைனா நான் உனக்கு தரமாட்டேன் அப்படின்ற மாதிரி என்ன பண்ணுதுன்னா அந்த மீனை அதுக்கிட்ட இருந்து தூக்கிட்டு ஆப்போசிட்டில் இருந்த வந்த மலைக்கு மேலே போய் உக்காந்துக்குது. Then a monstrous terror seized him and his heart stood still. He could hear nothing, but it only lasted a moment. The next moment, he felt his wings spread outwards. The wind rushed against his breast feathers, under his stomach, and against his wings. He could feel the tips of his wings cutting through the air. He was not falling headlong. He was soaring gradually downwards and outwards. He was not longer afraid. He just felt dizzy. Then he flapped his wings once. He soared upwards. ஓகே, சரி, நம்ம இப்படியே இருந்தோம்னா நமக்கு இந்த மீன் கிடைக்காது, சரி நம்ம ட்ரை பண்ணி தான் பார்க்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுதுன்னா அந்த மலையோட பின்னாடி இருந்து ஓடி வந்து ஜம்ப் பண்ணி தன்னோட விங்ஸ் என்ன பண்ணுதுன்னா வேகமாக மேலேயும் கீழேயும் என்ன பண்ணுதுன்னா அடிக்குது. அப்போ அடிக்கும் பொழுது அது கொஞ்சம் நேரம் பார்க்குறப்ப கீழே விழுந்துகிட்டே இருக்க மாதிரி கண்ணை முடிக்குது. அதுக்கப்புறம் அது கண்ணை திறந்து பார்க்குறப்ப என்ன இருக்குதுன்னா அது வந்து வானத்தை நோக்கி பறந்துகிட்டு இருக்குது. அப்போ தான் அந்த ஃபிஷ் கன்ஃபார்ம் பண்ணது என்ன அப்படின்னா நாம் பறக்க கற்றுக்கிட்டோம், நம்ம வந்து கீழே விழுவலை, நம்மளோட விங்ஸ் வந்து நமக்கு ஃபைனலாக நம்ம பறக்கிறத ஹெல்ப் பண்ணிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சந்தோஷத்தில் அது கத்துது. அந்த மலையை சுற்றி கற்றுக்கிட்டே பறக்குது, கா 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 அப்படின்ற மாதிரி. இதை பார்த்து தன்னுடைய அம்மாவும் சந்தோஷப்படுறாங்க, அவங்க அப்பாவும் சந்தோஷப்படுறாங்க. அவங்களோட பிரதர்ஸ், அதாவது 2 brothers and sisters சொல்லணும் இல்லையா, அவங்க 2 பேருமே என்ன பண்ணுறாங்கன்னா இந்த குட்டி பறவையோட கூடவே பாதுகாப்புக்காக. ஸோ ஃபைனலாக அது என்ன பண்ணிச்சுன்னா அது பறக்க கற்றுக்கிட்டு அதுக்கப்புறம் வந்து அந்த ஓஷனில் போகுது. அங்கே போயிட்டு தன்னுடைய சொந்த முயற்சியில் என்ன பண்ணுதுன்னா அங்கே இருக்கிற ஒரு சின்ன ஒரு மீனை பிடிக்குது. அங்கே இருக்கிற அந்த க்ரீன் சீ அந்த ஓஷன்ஸ் மேலே எல்லாமே பறந்துட்டு கடைசியில் அந்த சின்ன பறவை என்ன பண்ணுதுன்னா தண்ணிக்குள்ளே போய் முங்கி எழுந்து ஒரு ஃபிஷ்ஷை பிடிச்சிட்டு வந்து தன்னுடைய ஃபாதர்கிட்டையும் மதர்கிட்டையும் பிரதர்ஸ்கிட்டையும் காட்டுது. அது வந்து என்ன அப்படின்னா நான் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு விடாமுயற்சியில் நான் வந்து பறக்க கற்றுக்கிட்டேன், அதுக்கான பரிசாக இந்த மீன் எனக்கு கிடச்சிருக்கு, அதனால் நான் வந்து இனிமேல் உங்களை எதிர்பார்க்க தேவையில்லை, என்னோடய உணவை நானே என்னால் தேடி எடுத்துக்க முடியும், என்னால் அதை எடுத்துக்க முடியும் அப்படின்னு சொல்லி சத்தமாக ஒரு தன்னுடைய அழுத்தம் திருத்தமான ஒரு வாய்ஸில் கேக்கலிங் சவுண்டில் அது அந்த தன்னுடைய மதர் பேர்டுக்கிட்டேயோ ஃபாதர் பேர்டுக்கிட்டேயோ சொல்லு. ஸோ ஃபைனலாக அந்த பேர்டு வந்து தன்னுடைய ஃபஸ்ட்டு பறந்த விஷயத்தை இந்த ஆத்தர் சொல்லியிருக்கார். எதுக்குடா இந்த ஆத்தர் இந்த மாதிரி சொல்லியிருக்கான்னு பாருங்களா. உதாரணத்துக்கு ஒரு குழந்தை பிறந்து தவழ்ந்து நடக்குது, அது வந்து எந்திரிச்சு நடக்க ட்ரை பண்ணுறப்ப அது கீழே நிறைய டைம் விழுந்தால் தான் ஒரு குழந்தை வந்து நடக்க கற்றுக்க முடியும். அப்படி ஐயோ நாம் நடந்தால் கீழே விழுந்துருவோமோ அப்படின்னு நம்ம பயந்தோம் அப்படின்னா நம்மளால் வாழ்க்கையில் நடக்கக்கூட முடியாத ஒரு சூழ்நிலைக்கு போயிடும். அதுதான் எந்த ஒரு செயலை நம்ம செய்யும் பொழுதுமே என்ன பண்ணோம்னா இதை நம்ம செஞ்சால் நம்மளால் செய்ய முடியுமா செய்ய முடியாதா அப்படின்னு ஒரு கொஸ்டின் வரும். அடுத்தது பக்கத்தில் இருக்கிறவங்க அக்கம் பக்கங்கள் நம்ம வந்து என்ன இந்த வேலை செய்கிறான், இதில் இவன் சக்ஸஸ் பண்ணுவானா மாட்டானா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பாசிட்டிவ் அண்ட் நிறைய நெகட்டிவ்ஸ் வரும். இதெல்லாமே வந்து நம்ம மைண்டில் வச்சுக்காமல் நம்மளால் எந்த ஒர்க்கையும் தெளிவாக செய்ய முடியுமா அப்படின்ற அந்த நம்பிக்கை வந்து நம்ம மேலே இருக்கணும். அந்த மாதிரி நம்ம மேலே இருந்துச்சு அப்படின்னா நம்ம எந்த விதமான செய்கைகளையும் எந்த விதமான நிகழ்ச்சிகளையும் ஈஸியாக செய்ய முடியும் அப்படின்ற ஒரு என்கரேஜ்மெண்ட் பண்ணுறதுக்காக இந்த பேர்ட் அப்படின்ற ஒரு மூலிமா ஆத்தர் வந்து என்ன சொல்லியிருக்காருன்னா த ஃபஸ்ட்டு ஃப்ளைட் அப்படின்ற கதை மூலிமா நம்மளை என்கரேஜ் பண்ணியிருக்காரு. ஸோ இதுதான் த ஃபஸ்ட் ஃப்ளைட் ஸ்டோரியோட தீம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நான் சொன்ன எக்ஸ்ப்ளனேஷன் உங்களுக்கு புரிஞ்சிருந்தது. இந்த சேனல் யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் வந்து இது மேலேயும் நிறைய வீடியோஸ் போடுறதுக்கு என்ன என்கரேஜ் பண்ணுங்கள். தேங்க்யூ அண்ட் see you again.